1 கிளாஸ் போட்டு 2 கிளாஸ் பாஸ்மதி 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பிரியாணி செஞ்சோம்னாக்கா வந்துட்டு வச்சு சாப்பிட்டு உடம்பு போடும். அதுக்கு இது செஞ்சுக்கணும்னா நம்ம ஆசைக்கு கொஞ்சம் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு இது வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கழுவி ஊற போட்டுக்கலாம். அரிசி கழுவி ஊற போட்டுட்டேன். 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசியை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. ஒரே ஒரு இலை மட்டும் தான் போட போகிறோம். இந்த பிரியாணிக்கு ஒரே ஒரு இலை தான். அதை தவிர எதுவும் போடுறதில்ல. பார்க்கலாம் அப்புறம் போட்டு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறதோ வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா கலர் கொடுக்கும் மிளகா பொடி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ப்ரௌன் கலரில். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போதும். காரம் கொடுக்கும். 1/2 ஸ்பூனு காரம் வேணுன்றது போட்டுக்கலாம். எனக்கு 1/2 ஸ்பூன் போதும். என்னுடைய மிளகா பொடி காரம் அவ்வளோ இருக்கும். 1/2 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வதங்கட்டும் மிளகா பொடி. அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அவ்வளோதான் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ இதில் நம்ம 150 கிராம் சிக்கன் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சு சுத்தப்பட்டு வச்சு 150 கிராம் சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தட்டலாம். ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கலரி கொடுத்துடலாம். இப்போ இது வேகட்டை கொஞ்ச நேரம் வச்சுலாம் வேகட்டும். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். இதில் அரிசி போட்டாச்சு. இனி இது கொதிக்கட்டும். கொஞ்சம் டீஸ்பூனு கரம் மசாலா தூள் இப்போ சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை வெட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல சைடாக அப்படி 2 வச்சுருக்கிறோம். மசாலா உள்ளே இறங்கணுன்ட்டு மசாலா உள்ளே இறங்கிறதுக்கிட்ட வச்சுக்கிறோம். இந்த முட்டை நம்ம இதில் போட்டுடலாம். பிரியாணிக்குள்ளேயே போட்டுடலாம் முட்டை. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது மசாலாலாம் வாயில் கிடைச்சா நல்லா இருக்காது. ஏலக்காய் லவங்கெல்லாம் அதனால தான் நான் போடலை. சிம்பிளாக அப்படி செய்யலாம். இப்போ இந்த முட்டை நம்ம இதிலே போட்டோம்னா முட்டை அப்படி ட்ரையாக சாப்பிட்றத விட இப்போ இதுலேயே செஞ்சால் இது நல்லாயிருக்கும். இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கிளறி கொடுத்துடலாம் கொஞ்சம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது இருந்துட்ட பிறகு நம்ம எடுத்து மிக்ரோ ஓவன் இருக்கிறவங்க மிக்ரோ ஓவனில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதில் சூடுக்கு வச்சிடலாம். மிக்ரோ ஓவன் இல்லைனாக்கா நம்ம தவா வச்சு தம் போட்டுடலாம். ஃபாயில் பேப்பர் போட்டு. இப்போ தண்ணி நல்லா இருந்துடுச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் கொஞ்சம் மேலே லைட்டாக ஊற்றிட்டு ஒரே ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம தவா எடுத்து அடியில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் சூடு பண்ண விட்டுடலாம். வேக விட்டுடலாம். கொஞ்சம் என்கிட்ட இரும்பு தவா இல்லாதனால இப்போ நான் ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு மைக்ரோ ஓவனில் 10 மினிட்ஸ் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வச்சுட்டா நல்லா வெந்துடும் பிரியாணி. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும். நல்லா வெந்துடும். கழித்து நம்ம முட்டை கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சா எடுத்து பார்த்துக்கலாம்.
நம்ம முட்டை கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு இதுக்கு மாற்றிடலாம். அடி பிடிக்காமல் க்ளீனாக வந்துருச்சு. முட்டை கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. முட்டை கோழி பிரியாணி மாற்றியாச்சு. சாப்பிட நல்லாயிருக்கும். சிம்பிளாக முட்டை வந்து நம்ம அதில் போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம முட்டை கோழி பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி வெள்ளரிக்காவோட சாப்பிட ரெடி ஆகிடலாம். சாப்பிட்றது எல்லோரும் பிரியாணி எல்லாம் ஒரே மாதிரி தான், ஆனால் ஒவ்வொரு செய்கிற டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன், தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.